உரிய போஷாக்கு நிறைந்த முழுமையான உணவே பாடசாலை செல்லும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் அடிக்கல்லாக அமைகிறது. வளர்ந்து வரும் பிள்ளைகளில் காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாடு அவர்களின் கல்வி நடவடிக்கை மோசமடைவதற்கும் வளர்ச்சி குன்றுவதற்கும் நீண்டகால நோய்களுக்கும் வழிவகுக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மையாகும். வறுமை மற்றும் ஏனைய கஷ்டங்கள் நிறைந்த சவால்மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வரும் பெருந்தோட்ட பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளின் போஷணை மட்டம் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. பல மைல்கள் தூரத்திலிருந்து கடினமான மலை சரிவுகள் மற்றும் பாதைகளை கடந்து பாடசாலைகளுக்கு வருகை தரும் மாணவர்கள் இப்பாடசாலைக்கு செல்வதற்காக அதிகாலை 6 மணியளவில் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டி ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் காலையில் பான் துண்டு அல்லது ரொட்டி துண்டின் மூலம் தமது பசியை போக்க வேண்டி ஏற்படுகிறது. இந்த குறைந்த போஷாக்கு மட்டம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தின் வளர்ச்சிக்கு மாத்திரமின்றி பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் மற்றும் பாடம் சாராத செயல்பாடுகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமநிலையான உணவை உட்கொள்ளாமையினாலும் உட்கொள்ளும் உணவு வேளையொன்றின் போது அல்லது இரு உணவு வேளைகளிலும் மா அல்லது கிழங்கு வகைகள் அதிகமாக உள்ளடங்குவதால் ஊட்டச்சத்து குறைவது மாத்திரமன்றி நீரிழிவு போன்ற நோய்களுக்கும் பிள்ளைகள் ஆளாகும் ஆபத்தும் காணப்படுகிறது. பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படும் இந்த நிலைமைக்கு தீர்வாக பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளில் ஊட்டச்சத்து தொடர்பான திட்டம் ஒன்று கண்டி சமூக அபிவிருத்தி ஒத்துழைப்புடன் சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தினால் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான முழு நிதி உதவியும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்தது. பதுளை மாவட்டத்தின் பசறை, லுணுகல மற்றும் மடுல் சீமை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 8 பாடசாலைகள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டன. முதலாம் தரம் முதல் சாதாரண தரம் வரையில் கல்வி கற்பிக்கப்படும் இந்த பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 393 ஆகும். உணவு பாதுகாப்பு மற்றும் சமூகத்தை முன்னிலைப்படுத்திய சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கான சமூக வலுவூட்டல் மற்றும் வளங்களை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் நோக்கம் சமநிலையான மதிய உணவின் ஊடாக அவர்களின் போஷாக்கு மட்டத்தை மேம்படுத்தி அவர்களை ஆரோக்கியமிக்கவர்களாக மாற்றுவதாகும். ISD நிறுவனத்தினால் எமக்கு கிடைத்த உணவினால் எமது உடலுக்கு போஷணை கிடைத்துள்ளது. உடலின் ஆரோக்கியம் மற்றும் போஷணை தன்மை பேணப்படுகின்றது. இப்போஷணை உணவினால் எமக்கு சுறுசுறுப்பாக விளையாட முடிகின்றது. அது மட்டுமன்றி எமக்கு இவ்வுணவினால் கிடைக்கும் போஷணையினால் எமக்கு படிப்பிற்கும் பெருந்துணை புரிகிறது. பகல் உணவு வழங்கும் பிள்ளைகளுக்கு சிவப்பு சோறு, முட்டை, பால், நெத்தலி கருவாடு, கீரை வகை போன்ற போஷாக்குமிக்க உணவு கிடைப்பதோடு இந்த திட்டத்துக்கிடையில் பிள்ளைகளின் போஷாக்கு மட்டம் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மதிப்பீடு செய்யப்படும். அத்துடன் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பாடத்திற்கு அப்பாலான செயற்பாடுகள் குறித்தும் தேடி பார்த்தனர். மாணவர்களின் உடல் திணிவையும் கல்வி வளர்ச்சியில் மாணவர்கள் மேலோங்கி காணப்படுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இச்சாப்பாட்டு வேலை திட்டம் அமைவதோடு மாணவர்கள் தினமும் பாடசாலைக்கு வருகை தந்து இவ்வாறான போஷணைமிக்க உணவை உண்பதனால் பின்னேற வகுப்புகளில் மிகவும் உற்சாகத்துடனும் இலகுவாகவும் கற்கக்கூடிய வழிவகை இம்மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் இந்த பகல் உணவு வழங்கும் திட்டம் சில மாதங்களாகவே மிகவும் சிறந்த பலனை தரும் திட்டமாக மாறியுள்ளது. பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் மற்றும்
ஏனைய செயற்பாடுகள் மேம்படத் தொடங்கியது. அது மாத்திரமன்றி அவர்களின் உடல் மற்றும் மன வலிமையும் மேம்பட ஆரம்பித்து பாடசாலை செயற்பாடுகளில் தரத்தையும் அதிகரித்தது. இந்த பாடசாலையில் ஆரம்ப காலங்களில் மாணவர்களின் வரவு மிக குறைவாக இருந்தது. அதேவேளை மாணவர்கள் காலை காலை கூட்ட வேளைகளில் மயங்கி விழுகிறதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த IST நிறுவனத்தின் உணவு வழங்கல் 2023 8வது மாதத்துக்கு பின் வழங்கப்பட்டதன் பின் இம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சி உயர்வடைந்துள்ளது. அதேபோல் மாணவர்களின் வரவு பூரணமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. பெருந்தோட்ட பகுதியில் உள்ள இந்த அப்பாவி பிள்ளைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சமூக அபிவிருத்தி நிறுவனத்துக்கு ஆசிரியர்களிடமிருந்து மாத்திரமன்றி பெற்றோர், மாணவர்கள் உள்ளிட்ட சகலரதும் பாராட்டு கிடைத்துள்ளது. மிகவும் சிரமமான வாழ்க்கையை வாழும் இந்த பிள்ளைகளின் போஷாக்கு மட்டத்தை மேம்படுத்துவது ஆரோக்கியமிக்க எதிர்கால இளம் தலைமுறையை நாட்டுக்கு சமர்ப்பிப்பதாக அமையும்.